This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, your work from home opportunity. It's a mobile based part time job ideal for students, homemakers, and job seekers. Make the most of your free time. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks with no selling and no referrals required. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. போராட்டம். பஞ்சாபில் பிறந்த சிறுவன் ஹர்கோபிந்த் கொரானா சிறிய கிராமத்தில் கல்வி பெறுவதற்கே போராட வேண்டியிருந்தது. பள்ளிக்கு செல்ல புத்தகங்களே இல்லாமல் ஆசிரியர்களின் வாய்மொழி பாடங்களை கேட்டு அறிவை வளர்த்தான். அறிவியல் மீது கொண்ட ஆர்வம் அவனை வெளிநாட்டு பயணத்திற்கு தூண்டியது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பெற்றபோது உயிரின் அடிப்படை மொழியான டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ குறித்த ஆழ்ந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டான். அமெரிக்காவில் ஆராய்ச்சியாளராக பணியாற்றிய கொரோனா மூலக்கூறு உயிரியல் துறையில் புரட்சியை ஏற்படுத்தினார். உயிரின் மரபணு குறியீட்டை ஜெனடிக் கோட் புரிந்து கொள்ளும் முயற்சியில் அவர் ஆர்என்ஏவின் மூலக்கூறு வரிசைகள் எவ்வாறு புரதங்களை உருவாக்குகின்றன என்பதை விளக்கினார். இந்த கண்டுபிடிப்பு உயிரின் மொழியை மனிதர்கள் வாசிக்கக்கூடியதாக மாற்றியது. உலகம் முழுவதும் விஞ்ஞானிகள் அவரின் ஆராய்ச்சியை அடிப்படையாக கொண்டு புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டனர். 1968ஆம் ஆண்டு கொரோனா தனது குழுவுடன் சேர்ந்து உலகின் முதல் செயற்கை ஜீனை உருவாக்கினார். இயற்கை உருவாக்கிய மரபணுவை மனிதர்கள் ஆய்வகத்தில் உருவாக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்தார். இது மருத்துவம், உயிரியல் மற்றும் மரபணு பொறியியல் துறைகளில் புதிய வாயில்களை திறந்தது. மனிதர்கள் நோய்களை புரிந்து கொள்ளவும் சிகிச்சை முறைகளை மேம்படுத்தவும் இந்த கண்டுபிடிப்பு பெரும் பங்களிப்பை செய்தது. அவரது ஓய்வற்ற முயற்சிகளுக்காக ஹர்கோபிந்த் கொரானா 1968ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றார். சிறிய கிராமத்தில் பிறந்த சிறுவன் உலகம் முழுவதும் உயிரியல் துறையில் ஒளி வீசும் நட்சத்திரமாக உயர்ந்தான். அவரது வாழ்க்கை அறிவியல் ஆர்வம், கடின உழைப்பு மற்றும் மனிதகுலத்திற்கு அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் சின்னமாகும். இன்று கொரோனாவின் பெயர் அறிவியல் உலகில் என்றும் ஒலிக்கும் ஒரு ஊக்கக் குரலாக திகழ்கிறது.